ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மெய்ப்படும்படியாக சங்கீதம் 119 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகவே இந்த கர்த்தருடைய வேத வசனம் மனித மனுக்குலத்தை மீட்கும்படியாக கர்த்தருடைய வேதம் புரிவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஞானியை பேதைகளை வருகிறது. அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வேதம் மனிதனுடைய வாழ்க்கையில மனுக்குலத்தின் வாழ்க்கையில மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கையில மனுக்குலத்தின் வாழ்க்கையில இந்த வேதாகமும் வழிகாட்டியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே தாவீது அரசன் எழுதியிருக்கிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேரியை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதாகமும் மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த வேதாகம் சொல்லுகிறது. இந்த வேதாகமும் மனதிருந்தலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் தான் இந்த வேத உலகத்திலே முதல் இந்த வேதாகம் மனுக்குலம் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று இதுல ஜீயாகி. ஆகவே இதுல எல்லா தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த வேத வசனம் இந்த வேத வசனம் தொடங்குகிறது. சங்கீதம் 1 அதிகாரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த வேதம் என்று இங்க தாவீது எழுதியிருக்கிறார். வேதாகமத்தை குறித்து கர்த்தருடைய மாமயப்படுவதாக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதம் மனிதனுடைய வாழ்க்கையில பாக்கியவானா மாற்றுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில வேதம் மனிதனுடைய வாழ்க்கையில செல்வதனா மாற்றுகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வேதாகமும் வெளிச்சமாய் இருந்தது என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே இந்த வேத வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது இந்த வேத வசனம் சொல்லுகிறது தெரியுமாங்க. 119ஆம் அதிகாரத்துல அங்கே பக்தர் எப்படியாக எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 119 18வது வசனம். ஆகவே அவருடைய வேதம் சொல்கிறது பண்பாடு. முதலாவது கர்த்தருடைய வேத வாக்கியம் வாசிக்கும் போது, வேத சத்திய வாக்கியம் வாசிக்கும் பொழுது பாக்கியவான்களாக மாற்றுகிறது. ஒன்று. இரண்டாவதாக இந்த வேத வசனம் மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த வேதம் மனிதனுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணும்படியாக செய்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் வேதத்தில் பார்க்கும்போது 119ஆம் சங்கீதம் 34வது வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறார். 34வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 34வது வசனம், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் அதை நான் உணர்வாக்குவேன். இந்த வேதத்தை நான் என்ன செய்வேன்? வாசிக்கும் போது இந்த வேதாகம் அணிக்கும் பற்றி கொள்வேன். வேத வசனத்தை கை கொள்வேன். இதை வாசிக்கிறவர்கள் கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் அநேக இடத்திலே இந்த வேதம் மனிதனுடைய வாழ்க்கையிலே இது எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது வேத வசனம் சொல்லுகிறது. 72வது வசனம், அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளி பார்க்கிறோம், நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் அன்பானவர்களே, இதை நான் அநேக பொன்வெள்ளி பார்க்கிறோம், நீ சொல்லிய வேத வசனமே எப்படி இருக்குது? விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். இந்த வேதாகம் பரலோகத்தின் வழிகாட்டியாக இருக்கிறது. அதாவது இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வேதாகமத்தை அச்சிடும் பொழுது கூட முதலாவது வேதத்திற்காக செய்தார்கள். ஆகவே இந்த வேதம் உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வேதம் வழிகாட்டுகிறது. ஆகவே மனிதனின் வாழ்க்கையிலே இந்த வேதாகம் சமாதானத்துக்கு வழிகாட்டுதா இருக்கிறது. இந்த வேதாகமும் சத்தியத்துக்கு வேதாகமும்
சத்தியத்தில் மனிதன் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னும் 74வது சங்கீதம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன், இந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்தில் மாண்டு போயிருப்பேன், அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதாக மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த வேதம் என்ன செய்கிறதுனா இந்த வழிகாட்டியா இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். தியானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மெடிடேஷன். ஆகவே எப்படி ஒரு மிருகம் அதை சாப்பிட்டு விட்டு அசை போடுகிறதோ அதே போல நம் மனுக்குலத்திலே விசுவாசிகள் வேதத்தை கற்றுக்கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும், அசை போட வேண்டும். ஆகவே இந்த வேதம் அநேகருக்கு சாட்சியா இருக்கிறது. இந்த வேதத்தை கை கொள்கிறவர்கள், வேதத்தை அதற்காக நடக்கிறவர்கள் சொல்வதெல்லாம் வாய்க்கும். ஆக வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்காணல் ஓரமாய் நடப்பட்டு கண் காலத்தில் கண் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் சொல்வதெல்லாம் நடக்கும், யார் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதம் கை கொள்ளும் பொழுது, இந்த வேதத்தை பாதப்படும் போது, இந்த வேதத்தை கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த வேத வசனத்தை கடைபிடிக்கிறவன், இந்த வேத வசனத்தை, இந்த வேத வார்த்தையை கை கொள்கிறவனுக்கு அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. இந்த பரலோகத்துக்கு வழிகாட்டியா இருக்கிறது. இந்த வேதம் தான் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும், எப்படி சுத்தமா வாழ வேண்டும் வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 53வது வசனம் இப்படியாக அங்கே காவில் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் வேதத்தை கை கொள்ளுவேன் என்று சொன்னால் நான் நடுங்கி போயிருப்பேன், நான் பயந்து ஜீவிப்பேன் சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனம் மனிதனை உணர்வுடன் மாற்றுகிறது. இந்த வேதம் மனிதனை பயத்திலிருந்து விடுவிக்கிறது. ஆகவே சாபத்திலிருந்து விடுவிக்கிறது. இந்த வேதம் நோயிலிருந்து விடுவிக்கிறது. ஆகவே தாவீது அடிக்கடி வேதத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 122வது வசனம் சொல்லுகிறது, 22 அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம், விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆகவே அடிக்கடி சொல்லுகிறார், இந்த வேதம் தான் பிரமாணம், இந்த வேதம் தான், இந்த வசனம் தான் நமக்கு ஆறுதல். ஆகவே இந்த ஆறுதலையும் தேர்தலை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த சத்திய வேதம் இந்த நித்தியத்தை கொண்டு போகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேதத்திலே, இந்த வேதத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிரியமா இருக்க வேண்டும், அது தியானமா இருக்க வேண்டும். இந்த வேதத்தை கை கொள்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதற்குதான் நடக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை, இந்த வேத வாக்கு, இந்த வேதத்தை கை கொள்கிறவர்களுக்கு என்ன முடியாது சொன்னால் பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. ஆக இந்த மனிதன், இந்த வேதம் உலகத்தில் என்ன நடக்குது என்பதை இந்த வேதம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேதம் தான் சொல்லுகிறது, கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் தான் பூமியை விதித்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தில் தேசம் விரோதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த வேதம். ஆக பிரியமான கற்பனை பிள்ளைகளே, அங்கே பக்தர் சொல்லுகிறார், கண்ணியமாக வேதம், நான் உலகத்தில் தனிமையா வாழ்வதற்கு இந்த வேதம் எனக்கு வழிகாட்டியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதம் எனக்கு எப்படி என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வேதம் இன்னும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதம் 174வது வசனம், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த வேதம் எப்படி இருக்கிறது? மனமகிழ்ச்சி. மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கு வழிகாட்டுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு வழிகாட்டுதா இருக்கிற வேதம். இந்த வேதம் மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும் என்றும், அரசியல் கூட, இந்த வேத அரசாங்கத்துல கூட எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மேலான அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 136வது சொல்லுகிறது, 119வது
சொல்லுகிறது. ஹalleluya. உம்முடைய வேதத்தை காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இந்த வேதத்தை நான் கை கொள்ளாதபடி துன்மார்க்கமாக நான் வாழ்வேன் என்று சொன்னால் சமாதானம் இல்லாமல் கண்ணீர் மத்தியில் நான் வாழ்வேன். ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறது, மனிதன் சந்தோஷமா இருப்பதற்கும் சமாதானமா இருப்பதற்கும் நித்தியத்திற்கு போவதற்கும் இந்த வேதம் வழிகாட்டுதா இருக்கிறது. ஹalleluya. ஆகவே இந்த காலங்களிலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் எனக்கு நான் வீண் சிந்தனைகளை வேதம் சொல்லுகிறது. 113 வசனம் 119 113 வீண் சிந்தனைகளை நான் எனக்கு இந்த வேதத்தில் நான் இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். ஹalleluya. நான் பரதேசிய தங்கு வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வேதத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை மறுபடியும் 119வது சங்கீதத்தில் 7வது வசனத்திலே உங்கள் வாழ்க்கையிலே மனிதன் வாழ்க்கையிலே இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? முடிவாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19வது சங்கீதம் இந்த வேதம் மறுபடியும் குறைமற்றதுமாய் இருக்கிறது. புகழில்லாமல் நிறைந்த மனுஷனா பூரண புருஷனாக மாற்றுகிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. வேதம் மரித்தவனை கூட உயிரோடு எழுப்புகிறது. இந்த வேத வார்த்தை. ஆகவே லாசரு மரித்த பொழுது இந்த வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, செத்து போன மனிதனை உயிர்ப்பிக்க முடியுமா? இந்த வேதம் தான் வழிகாட்டுதா இருக்கிறது. மரித்த லாசருவை ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது உயிரோடு இருந்தார் என்று சொல்லி. ஹalleluya. ஆகவே இந்த வேதம் மனிதனுடைய வாழ்க்கையில குறைவற்றதா இருக்கிறது, குறைவில்லாமலா இருக்கிறது. அவனை செல்வந்தனா மாற்றுகிறது, அவனை ஆசீர்வாதமா மாற்றுகிறது வேதம். வேதம் தான் மனிதனை என்ன செய்கிறது? ஒரு பெரிய அதிபதியாக, ராஜாக்களாக, மந்திரிகளாக மாற்றுகிறது. யோசேப்பை இந்த வேதம் உயர்த்தினது, தானியேலை இந்த வேதம் உயர்த்தினது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நடக்க வேண்டியது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி இந்த வேதம் தான் சொல்லுகிறது. இந்த வேதம் வழிகாட்டுதா இருக்கிறது. இந்த வேதம் 3 காலங்களை விட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குறைவற்றதுமாய் குறைவில்லாமல் மனிதன் குறைவில்லாமல் வாழ வேண்டும், மனிதன் நிறைவாக வாழ வேண்டும், மனிதன் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். ஆகவே அங்கே இந்த வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கையில் கூட வேதத்தில் கூட என்ன செய்யும்? அங்கே பட்டினியாயிருக்கும் யூத ராஜாக்கள் பிள்ளையாகி நீங்கள் வேதத்தை கைக்கொள்ளும் பொழுது ராஜாக்களாக, மந்திரிகளாக ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற காலைகளிலே விசுவாச பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே இந்த வேதம் விடையப்பட்டதாக இருக்கிறது. இந்த வேதத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வேதத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள், குறைவில்லாமல் நிறைவாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க இந்த வேதம் வழிகாட்டுதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படியாக பக்தன் இப்படியாக சொன்னார், வேதத்திலே 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 இல்லை மணியாத முத்துக்களுமே தினந்தோறுமே முத்துக்களை பார், உண்மையாகவே என் முத்தாய் மாறுவார், உண்மையாகவே ஒரு முத்தாய் மாறுவார். வேதத்திலே வேதத்திலே இல்லை மணியாத முத்துக்களுமே தினந்தோறுமே முத்துக்களை பார், உண்மையாகவே ஒரு முத்தாய் மாறுவார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தினாலே இந்த வேதத்தை கைக்கொள்ளும் பொழுது, இந்த வேதத்தை நடக்கும் பொழுது வாய்க்குவானாக, இந்த வேதத்தில் நடக்கும் வேதத்தின் படி கைக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதமாக கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்று வேதாந்தம் சொல்லுகிறதையா. இந்த வேதம் மனிதனை உயிர்ப்பிக்கிறதும் ஆத்துமாவை கர்த்தரை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜீவனுள்ள இந்த வேதமாய் இருக்கிறப்பார். மனிதனை கைக்கொள்ளும் போது, இந்த பாடப்படும் போது ஆசீர்வாதமாக இந்த வேதம் வழிகாட்டுகிறது என்பதை இந்த வேதத்தை கைக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உடைய வாழ்க்கை நடக்கும், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வேதத்தை கைக்கொள்ளும் பொழுது நீங்கள் பரலோக பிரதியாக மாற முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதவசனம் ஆகவே தீபமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இருளில் நடக்கிற மனுஷன் பெரிய வெளிச்சத்தை கண்டால் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கைக்கொண்டு இந்த வேதத்தை கைக்கொண்டு வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நடக்கும் பொழுது நித்திய இந்த உலகத்தை அனித்தியமான காய்ச்சி விட்டு நித்தியத்தை கடந்து போகிறது
வேறுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி இப்பெருமான் இயேசு சொன்ன இந்த வார்த்தை இந்த வேதத்திலே இருக்கிறது. ஆக இந்த வேதம் தான் என் விளக்கின வேதமே நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது. வேதத்துக்கு நடந்து அதை கற்றுடைய வேதத்தை கைக்கொள்வோம். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வேதங்கள் ஆசீர்வதித்து திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்காதவர்கள். பரலோக பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தகப்பனே, வேதம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்க சொல்லுங்க. வேதம் ஆண்டவரை சொல்லுகிறதுக்காக சொல்லுகிறோம். இதை கைக்கொண்டு வருகைக்கு ஆயத்தப்படுவதாக வேதம் சொல்லுங்கப்பா. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் இந்த வேதாங்க சொல்லுகிறீர்கள். இதற்கு இதை கைக்கொள்ளும்படியாக விசுவாச மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். காலைகளிலே வேதத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நடக்க கிருபை செய்கிறார்கள். நன்மையான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, விடவே பரிசுத்தனாம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.